இட்லி மாவை கூட இது உளுத்தம் பருப்பு அரிசி ஆமணக்கு விதை இதை போடும் போது இட்லி மாவு வந்து இட்லி வந்து பொதப்பா இருக்கும். ஒரு நாட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தலாம் கொட்டைக்கு வந்து சின்னதாக இருக்கும். அந்த பருப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அது நிறைய ஒரு மரத்துக்கு வந்து ஒரு 5 கிலோ 6 கிலோ அந்த மாதிரி காய் விதைகள் வரும். இவரை ஒரு முறை பார்த்தாலே இதில் நமக்கு தெரிஞ்சிடும் இதில் பூச்சி முட்டை இட்டு இருக்குதா, இதில் பூச்சிகள் பறக்குதா இல்லையான்னு. இது மூலிமா நம்ம என்ன பூச்சி இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரே இடத்துல. இந்த விவசாயத்தில் வந்து அவங்க ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விதைகள் வந்து மக்காசோளம், புளிச்சிக்கீரை, ஆமணக்கு, வெண்டைக்காய் விதை இதெல்லாம் நான் வந்து அவங்களுக்கு ஒரு வீடு தோட்டம் கிச்சன் கார்டன் சொல்லி ஒரு வீட்டு தோட்டத்துக்கு தேவையான பொருளை அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாயா. ராணிப்பேட்டை மாவட்டம் பல்லூர் கிராமத்தில் நாம் இருக்கோம். இயற்கை விவசாயி பூவேந்திரன் நம்மளோட இருக்காரு. ஆமணக்கு மரங்கள் இது சார்ந்த விவசாயம் பத்தின முழு தகவல்களை பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. ஆமணக்கு, இந்த ஆமணக்கு மரம் அதோட என்னைக்கு நட்டிங்க? இது எப்படி இந்த அளவுக்கு வந்திருக்கு? இந்த ஆமணக்கு நட்டு வந்து 5 மாதம் ஆகுது ஐயா. பலன் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோட்டத்தில் வேலி பயிரை வச்சிருக்கேன். இது என்ன யூஸ்னா இந்த தோட்டத்தில் இருக்கிறக்கூடிய பூச்சிகளை வந்தால் இதை கவர்ந்து ஈர்த்து இது வச்சுக்கோ. முதல்ல எந்த பூச்சி வந்தாலும் இதோட இலையில தான் முதல்ல வந்து முட்டையிடும். இதில் தான் தங்கும். இந்த ஆமணக்கள் தான் முதல்ல தங்கும். நம்ம வந்து கைனி சுற்றி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஆமணக்கு மரத்தை பார்த்தாலே இதில் பூச்சி இருக்கா இல்லையா அப்படின்னு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்ச பிறகு இதுக்கு ஸ்ப்ரே பண்ணாலே இதில் இருந்து வரக்கூடிய தாய்ப்பூச்சி முட்டையிட்டு எல்லாம் நமக்கு தோட்டத்துக்கு ஃபுல்லாக பரவறதுக்கு முன்னாடி இங்கேயே தாய்ப்பூச்சி அழிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, அந்த காலத்தில் ஆமணக்கு எண்ணெய் வந்து விளக்கெண்ணெய் நம்ம சொல்லுவோம். இந்த ஆமணக்கு எண்ணெய் வந்து நம்ம அந்த காலத்தில் சமையல் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. இப்போ யாரும் அதை பயன்படுத்தலை. இப்போ வேர்க்கடலை, பாமாயில் இப்படி புதுசாக இப்போ வரதுனால இதை யாரும் யூஸ் பண்ணலை. இது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம் எண்ணெய் எடுக்கிறதுனால. இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம குழந்தைக்கு வயிறு வலி அப்படின்னா தொப்புள்ள தேய்ச்சி இது பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் ஆர்கானிக்காக இயற்கை விவசாயத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இதை இட்லி மாவு ஆட்டும் போது ஒரு 3-4 பருப்பு அந்த மாவா கூட அரிசியாக கூட ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு ஆட்டும் போது அது மாவா இட்லி மாவா கூட இது உளுத்தம் பருப்பு அரிசி ஆமணக்கு விதை இதை போடும் போது இட்லி மாவு வந்து இட்லி வந்து பொதப்பா இருக்கும். உடம்புக்கு நல்ல சத்து. இது இட்லி நல்லா சாப்பிட்டா வரும். நல்லா சாப்பிட்டா இருக்கும் ஐயா. உடம்புக்கு நல்லது ஐயா. அந்த கொட்டையை போட்டு இட்லி செஞ்சு சாப்பிடும் போது உடம்புக்கு நல்லது ஐயா. இது வந்து ஒரு மரம் மாதிரி தானே இது? ஆமணக்கு முழுமையா மரமா வரக்கூடியது. இப்போ இந்த விதைகள் போட்டு 5 மாசத்துல இவ்வளவு பெருசு வந்துருச்சா? ஆமா ஐயா. இது 5 மாசத்துல இதோட வந்து ஒரு பருவ காலமே 6 மாசம் ஐயா. 6 மாசத்துல இதுக்கு நட்டதுலேருந்து 6 மாசத்துக்குள்ள அதிகபட்சமா அது விதை எடுத்து ஆகி வெளியே மரம் வந்து அழிஞ்சிடும் ஐயா. 6 மாசத்துக்குள்ள இதை முடிஞ்சிடும். இது மரமே விழுந்துருமா? மரமே விழுந்துரும். வாழை மாதிரி. வாழை மாதிரி ஐயா. இப்போ அது ஒரு மரத்துல இருந்து எவ்வளவு ஆமணக்கு விதைகள் நம்மளுக்கு கிடைக்கும்? இது வந்து பெரிய சைஸ் விதை ஐயா. இது ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி நான் வச்சிருக்கேன். நாட்டு விதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்தலாம் கொட்டைக்கு வந்து சின்னதா இருக்கும். அந்த பருப்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அது நிறைய ஒரு மரத்துக்கு வந்து ஒரு 5 கிலோ 6 கிலோ அந்த மாதிரி காய் விதைகள் வரும். ஓகே. இப்போ எனக்கு இப்பதான் ஈல்டு வந்திருக்குது. இப்பதான் ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறீங்க. இப்பதான் அரும்பு விட்டு வந்திருக்குது. இது 5ஆவது மாசம். இதுல இன்னொரு மாசத்துல எனக்கு விதை நேற்று காய் ஆயிடும். இது இந்த மண்ணுக்கு இது புதுசுன்றதுனால இது கொஞ்சம் இதுக்கு மேல எல்லாம் வேற ஒரு மரங்கள் இருந்தது. எனக்கு சூரிய வெளிச்சம் படாதால இப்பதான் கவாத் பண்ணி அந்த மரத்துங்கள்லாம் வெளியே எடுத்தேன். எனக்கு ஒரு மாசம் இது எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ பருவ காலம் வந்து ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா ஆகும். வரும் எப்படி பார்த்தாலும் ஒரு மரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ பருப்பு வரும் ஐயா. இந்த 2 கிலோ 3 கிலோ பருப்பு வந்து நீங்க எவ்வளவுக்கு கொடுப்பீங்க? எவ்வளவு? ஒரு விதை வந்து நான் 5 ரூபா கொடுத்து வாங்கினேன் ஐயா. 4 விதை 20 ரூபான்னு கொடுத்து நான் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்து இது நட்டேன் ஐயா. அதே மாதிரி ஆர்கானிக் விதையா இருக்குன்னா கொடுக்கும்போது அதே ரேட்ல நானும் வந்து 5 ரூபாய்க்கு ஒரு விதைன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இது வந்து நான் முதல்ல விதை நேர்த்தி அதிகமாக விதை பண்றதுனால இது வச்சிருக்கிறேன். இப்போதைக்கு இந்த பருவத்துக்கு கொடுக்கல, அடுத்த பருவத்துக்கு தான் கொடுக்குறேன். கொடுக்குறது வந்து எவ்வளோக்கு போகுன்ற இதோட மதிப்பு என்ன வரும்? நம்ம மார்க்கெட்டிங் பண்ணும்போது நமக்கு பாக்கெட்ல 4 விதை போட்டு 20 ரூபா கொடுக்கும்போது நமக்கு அதிகமான காசு வரும். கிலோவில் கொடுக்கும்போது ஒரு 500 ரூபா 600 ரூபாய் கிலோ வச்சு கொடுக்கலாம். எண்ணெய்க்காக கொடுக்கும்போது சொல்றேன். எண்ணெய்க்காக 600 ரூபா ஒரு கிலோ எண்ணெய்க்காக கொடுக்கலாம் ஐயா. இப்போ இந்த விதை வந்து இப்போ நான் வாங்கி நட்டுருக்கேன். ஒரு 30 மரம் நட்டுருக்கேன். இதோட வந்து என்னோட தோட்டத்துக்கு பாதுகாப்பாக தான் இதை வச்சிருக்கேன். இதே மாதிரி மற்ற விவசாயிகளுக்கும் இந்த விதை நிறுத்த பண்ணி இங்கே வந்து என்னை பார்க்குறவங்க எப்படி இயற்கை விவசாயத்தில் பூச்சி கண்ட்ரோல் எப்படி பண்ணுறீங்க அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த ஆமனுக்கு வச்சு நான் பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறேன். வர விவசாயிகளுக்கு இந்த விதையை ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் ஐயா. தோட்டத்தில் நடுறதுக்கு இந்த விதைங்களை ஃப்ரீயாக கொடுக்குறேன் ஐயா. நான் இந்த ஆமணக்கில் வந்து என்னென்ன பராமரிப்பு, தண்ணி விடுறது அந்த மாதிரி என்னென்ன? எதுவுமே கிடையாது ஐயா. நட்டு உரத்தோட சரி ஐயா.
வரப்பு ஓரத்தில் இந்த விதையை நட்டு விட்டா அதுவே இயற்கையாகவே முளைச்சிக்கும், இயற்கையாக வந்துக்கும். அதுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது. நம்ம தோட்டத்தில் சேர்த்து நம்ம பூச்சி மருந்து அடிக்கும் போது களைக்கொல்லி அடிக்கிறீங்க, இது பூச்சி மருந்து அடிக்கிறீங்க, பத்தியில கரைசல் மீன் அம்மியில் அடிக்கிறீங்கன்னா அப்படியே அதுவும் சேர்த்து அடிச்சுட்டு போகலாம். அவ்வளோதான். அதுக்குன்னு தனியாக நீ பெசலாக எதுவும் ரெடி பண்ணி எடுத்து வந்து அடிக்க வேண்டிய வேலை கிடையாது ஐயா. இந்த ஆமணக்கு அப்படின்றதே பார்த்தீங்கன்னா விளக்கணே கசப்பு தானே அது? இல்லை ஐயா, நல்லா இருக்கு ஐயா. கசப்புன்றது நம்மளுடைய எண்ணங்கள் அந்த மாதிரி சாப்பிடாதனால நமக்கு புதுசாக சாப்பிடும்போது கசப்பாக தெரியும். இதை தான் என் குழம்பு தாளிச்சு எல்லாம் அந்த காலத்துலலாம் சமையலுக்கு இதுதான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான முறையில் பதப்படுத்தி அதை எண்ணெய் எடுத்தோமா கசப்பு வராது ஐயா, உடம்புக்கு நல்லது. பூச்சிகளுக்காக நட்டுருக்க நீங்க பூச்சிகள் ஏதாவது சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டா இந்த அளவுக்கு கசப்பால பூச்சிகளே அதுவே பூச்சிக்கொல்லியே செயல்படாதா? இல்லை, அப்படி செயல்படாது. பூச்சிகள் வந்து இலை பெருசாக இருக்குது. ஒரு பனி காலத்துலேயோ மழை காலத்துலேயோ மற்ற இலை மேலே மழை தண்ணி படும் போது தீமை செய்கிற பூச்சிகளை முட்டை போடும் போது என்ன ஆகும்னா இந்த இலைக்கு அடியில் வந்து போட்டுரும். இது வந்து பெரிய இலை, அதுக்கு ஒரு வீடாக வந்து நினைச்சு கூடாரமாக வச்சு இதில் வந்து அது முட்டை போட்டுரும். நம்ம என்ன பண்ணுறோம்னா கைனி ஃபுல்லாக ஒரு பயிர் வைக்கிறோன்னா கைனி ஃபுல்லாக ஒவ்வொரு செடியும் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறத விட நம்ம வேலி பயிராக வச்சுக்கிறோம். வேலி பாதுகாப்பு இது காவலன் இது. இவரை ஒரு முறை பார்த்தாலே இதில் நமக்கு தெரிஞ்சிடும் இதில் பூச்சி முட்டை இட்டு இருக்குதா, இதில் பூச்சிகள் பறக்குதா இல்லையான்னு. இது மூலியமா நம்ம என்ன பூச்சி இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரே இடத்துல. மொத்த இந்த விவசாய நிலத்துக்குமே இது ஒரு டிஸ்பிளே மாதிரி. ஆமா ஐயா, டிஸ்பிளே மாதிரி. மஞ்சள் பொரியாட்டை நாங்கள் வைக்கிறோம் இயற்கை விவசாயத்தில். அது வந்து அந்த பிளாஸ்டிக்கு மஞ்சள் பொரியாட்டை காசு கொடுத்து வாங்கி வைக்கிறோம். இப்போ நாங்கள் போகிறது வந்து ஆமணுக்கு மக்காசோளம், உளுந்து கருப்பு உளுந்து, இது மூணுமே எங்களுக்கு வந்து இந்த பூச்சிகளை காட்டி கொடுத்துரும் ஐயா. வேற போறதுல கேட்டனால நீங்க வந்து என்னன்னா இந்த மொத்த சோளம் நெல் இதுக்கெல்லாம் ஒரு காவலன் மாதிரி இதை ஓரமா வச்சிருக்கீங்க. ஆமணக்கே நான் முழு நேரமா பண்ணி விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்படி பண்ணலாம்? பண்ணலாம் ஐயா. ஆமணுக்கு பண்றாள் பண்ணலாம். நல்ல ஒரு வருமானம் தான் ஐயா. இது எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு நல்ல விதை நிறுத்தி பண்ணி கொடுக்கலாம். அது போக விளக்கான எடுத்து மதிப்பு கூடுதலா பண்ணி நல்ல சமையலுக்கும் என்ன கொடுக்கலாம் ஐயா. அதுவும் போக நம்ம மார்க்கெட்ல வந்து இப்போ உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு விற்கிற மாதிரி நாமனுக்கு விதைங்களையும் உடச்சி விற்றாங்கன்னா இட்லியில் போட்டு சாப்பிட்றதுக்கு மக்களுக்கு யூஸ் ஆகும் ஐயா. தெரியாத ஆளுங்களுக்கு இது என்ன அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிட்டா உடம்பு நல்லது, ஈட்டு குறைக்கும் ஐயா. வயிறு வலி எதுவுமே வராது. நல்ல ஒரு பொருள் ஐயா. இட்லி சாப்பிட்டா இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் மருத்துவ குணம் இருக்குது ஐயா. இதில் கொட்டைகள் தவிர்த்து வேற இந்த இலைகளே எதுவும் மருத்துவ குணம் இருக்கா? இதில் நாங்கள் பத்தியலை கரைசலுக்காக நாங்கள் பூச்சி வெரைட்டிக்கு இதை யூஸ் பண்ணுறோம் ஐயா. இதை இந்த இலையை கிள்ளி நம்மளோட தோட்டத்தில் இருக்கிற மற்ற பயிர்களுக்கு தெளிப்பானுக்கு இது கோமியத்தில் ஊற போட்டு இதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஐயா. இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது வந்தாங்கன்னா ஆமணக்க விதைகள் உங்ககிட்ட வாங்கி கண்டிப்பா ஐயா. வந்தாங்கன்னா நான் விவசாயத்துக்கு இது ஃப்ரீயாவே கொடுக்குறேன் ஐயா. என் விவசாயத்துல வந்து அவங்க ஒரு விஷயத்த கத்துக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விதைகள் வந்து மக்காசோளம், புளிச்சிக்கீரை, ஆமணுக்கு, வெண்டைக்காய் விதை இதெல்லாம் நான் வந்து அவங்களுக்கு ஒரு வீடு தோட்டம் கிச்சன் கார்டன் சொல்லி ஒரு வீட்டு தோட்டத்துக்கு தேவையான பொருளை அவங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறேன் ஐயா. தமிழோட புள்ள விதையை கொடுத்துருக்கேன். யார் வந்தாலும் என்கிட்ட விதை இருக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பா ஃப்ரீயாவே கொடுக்குறேன் ஐயா. ஆமணக்கு மரம் பத்தி இப்ப நம்ம பல்வேறு தகவல்களை பார்த்து இப்ப அடுத்தது ஆமணக்கு மரத்தை கிட்ட போய் அந்த விதைகள் எப்படி இருக்கும், அந்த மரம் எப்படி இருக்கு, அந்த இலை எப்படி இருக்கு, எப்படி பூச்சி அரிக்கும், எல்லா தகவல்களையும் இப்போ உங்களுக்கு பூவேந்திரன் சொல்லுவார். ஐயா, இந்த நம்ம ஆமணுக்கு மரம் வந்து 5 மாதம் ஆகுது ஐயா. இதை நட்டு இந்த மரத்தை இதை போன பருவத்துக்கு நட்டேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வேலி பயிராக நம்மளுடைய தோட்டத்தில் இருக்கிற பூச்சிகள் எல்லாம் ஒரு கவர் பண்ணி இதை ஈர்த்து வச்சுக்கும். கைனி ஃபுல்லாக பூச்சிகள் போகாத அளவுக்கு அதுக்கு முன்னாடியே அந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் வந்து வேலி பயிராக இது வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 5 மாதத்தோடைய பயிர் இது. இந்த ஆமணுக்கு இப்போ பார்க்குறது வந்து இது காய் ஐயா. இப்போ காய் வந்திருக்குது எனக்கு 5 மாதத்துக்கு அப்புறம் இப்போ காய் வந்திருக்குது. இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த முறை நம்ம வேலி சுற்றி போகிறதுக்காக இது ரெடி பண்ணி வச்சுப்பேன். அது போக இது வந்து நம்ம வந்து இட்லியில் போட்டு இந்த விதைய பருப்பு வந்து சமையலுக்காக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 10 கிலோ 15 கிலோ விதைகள் வந்துடும் இப்போ எப்படியும். அதை வந்து நான் வந்து ஆமணுக்கு எண்ணெய் எடுப்பேன். எண்ணெய் எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திப்பேன். அது போக நம்மளுடைய தோட்டத்துக்கு வந்து செடிங்களுக்கு வந்து தெளிக்கிறதுக்காக மருந்து தயார் பண்ணுறதுக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்திக்கிறேன் ஐயா. நான் இதோடைய புண்ணாக்கு வந்து செடிங்களுக்கு உரமாக போகிறதுக்காக ரெடி பண்ணிக்கிறேன். ஆமணுக்கு புண்ணாக்கு இது வந்து எனக்கு ஒரு 6-7 மாதத்தோட இது பருவகாலம் முடிஞ்சிட்டு ஐயா. இந்த காய் இந்த ஆமணுக்கு விதையை எடுத்துடுவேன். விதையை எடுத்துட்டு இதோட முடிஞ்ச உடனே இதை வந்து மூடாக்கா வெட்டி இங்கேயே போட்டுருவேன் ஐயா. இந்த மரத்தை ஒன்று கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த இலைகள் இந்த களைகள் மொத்தமே வெட்டி இங்கேயே மண்ணிலே போட்டு இங்கே மேட்டு பாத்தியாக போட்டு இங்கே வச்சுட்டா இது மக்குனோடனே கை எனக்கு உரமாயிடும். இது எந்த ஒரு பொருளையும் வெளியே வேஸ்ட் பண்ணுறதில்ல. இதுதான் அந்த ஆமணுக்கோட விதை. இது நல்லா முத்தி தேர்வு ஆயிடுச்சு ஐயா. இதை பதப்படுத்தி இதை காய வச்சு இது விதை நிறுத்தி பண்ணி வச்சுப்பேன் ஐயா. இது எல்லாமே நல்ல ஒரு விதை தான் ஐயா. இது நான் இந்த ஒரு காய் வந்து 4 பீஸு 20 ரூபா கொடுத்து வாங்கி நட்டேன் ஐயா. இன்றைக்கி எனக்கு ஒரு 50 செடிக்கு மேலே வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா காய் காய்ச்சிருக்குது, நல்லா ஈல்டு வந்திருக்குது. இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு இட்லியில் போடும்போது இட்லி மாவு போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 2 கிலோ 3 கிலோ வச்சியோ இல்லை ஒரு 10 கிலோ கிட்ட வச்சு செக்கில் கொடுத்து இதை செக் அடித்து இது வரக்கூடிய புண்ணாக்கு எடுத்து இந்த கைனிக்கு உரமாக போட்டுக்கிறேன். எண்ணெயை கோயம்புத்தாளிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் ஐயா.
ஒன்றுத்துல 3 பீஸ் வரும் ஐயா. ஒரு காயில் 3 விதைகள் வரும். இதுதான் அதோட விதை. இந்த காஞ்ச பிறகு மேல் தோல் எடுத்துட்டு அப்படியே இட்லியில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஐயா. இந்த தோல் எடுக்காமல் அப்படியே விதை நிறுத்தி பண்ணி வச்சுக்கலாம் ஐயா. இதை அப்படியே வச்சு பார்த்தா முளைச்சி வரும். இது நல்லா காய வச்சு அப்படியே வச்சுக்கலாம். இந்த ஆமணக்கு மரம் நான் வச்ச காரணமே ஒரு இயற்கை விவசாயியாக இருந்து என்னோடய தோட்டத்தில் வரக்கூடிய பூச்சிகளை என்ன பூச்சி எங்கே வருது எப்படி வருது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் பூச்சிங்களாம் இருக்குது. அது எந்த செடியில் போய் முட்டை போட்டு அது இனப்பெருக்கம் பண்ணது நமக்கு தெரியாது ஐயா. அதனால் நான் இந்த ஆமணக்கு வச்சுருக்கேன். இந்த ஆமணக்கு இலையில் எல்லா பூச்சியும் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த இதில் கூட அந்த பூச்சிகள் இருக்குது. அதே மாதிரி இதை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிடுவேன் ஐயா. இப்போ இந்த நம்ம தோட்டத்தில் இவ்வளோ பூச்சி இருக்குது, இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வந்துருக்குது. இந்த இலைகளை திருப்பி பார்த்தாலோ இதை முன்னாடி பார்த்தாலோ அதில் முட்டைகள் கூடுகள் எல்லாமே இங்கேயே இருக்கும். இங்கே தான் தாய்ப்பூச்சி வந்து முட்டையிடும். பெரிய இலையாக இருக்கிறதுனால இங்கே தான் வந்து முட்டையிடும். ஆனால் இங்கே வந்து நான் பார்த்து டெய்லியும் வந்து நம்ம அந்த மரத்தை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடுவேன். நம்ம ஒரு ஏக்கர் தோட்டத்துக்குள்ளே என்னென்ன பூச்சிகள் எல்லாம் இருக்குதுன்னு. இந்த ஆமனுக்கு அதை கவர்ந்து ஈர்த்து வச்சுருக்கோம். பூச்சிகள் எல்லாமே இந்த ஆமனுக்கு தான் முதல்ல வந்து முட்டை போடும். அதனால் இந்த மரத்தில் வந்து நம்ம முதல்ல செக் பண்ணாலே நம்ம பூச்சி சீக்கிரமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஐயா நம்ம தோட்டத்துக்கு. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா பூவேந்திரன் அவரோட தொலைபேசி எண், அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட லொக்கேஷன், கூகுள் மேப் லிங்க் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களோட நேரத்தை பகிர்ந்து ஆமணக்கு பற்றின பல்வேறு தகவல்களை சொன்னீங்க. நன்றி. நன்றி ஐயா. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.